1 டம்ளர் மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கங்க. அதே டம்ளரால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ அதை நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். மதியம் வடித்த சாதம் தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா பட்டு போல் மையாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு 5-6 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா இது போல் புளிச்சு வந்துடும் மாவு. இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் பாதி மாவை எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாவில் நம்ம பணியாரம் செய்யலாம். இதில் 2 டீஸ்பூன் ஜீனி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மாவை இது போல் தண்ணியாக கரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்பக்கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆப்பம் ஊற்றிக்க வேண்டியதான் நம்ம. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட ஆப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.